1 கொரிந்தியர் 9:17. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. அப்போ உற்சாகமாய் செய்யாவிட்டால் பலன் கிடையாதா? சுவிசேஷம் பிரசங்கிக்கிறது பற்றி சொல்கிறான். சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கிறேன், அது என்னுடைய கடமை. பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு நல்ல விளைவு ஏற்படாது. ஆனால் நான் உற்சாகமாய் பிரசங்கிக்க வேண்டும். உற்சாகமாய் பிரசங்கித்தால் தான் எனக்கு பலன் உண்டு என்று சொல்கிறான். அப்போ உற்சாகமாக பிரசங்கிக்கலைன்னா பலன் கிடையாதா என்கிற கேள்வி எழும்புது. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார்னு நம்ம படிக்கிறோம். பலன் இல்லை என்று சொல்வதை விட குறைவான பலன் கிடைக்கும். உற்சாகம் இல்லாமல் ஒன்று செய்கிறோம், கர்த்தருக்கு கொடுக்குறோம், அல்லது கர்த்தருக்காக உழைக்கிறோம், அல்லது கர்த்தருக்காக நம்மால் இயன்ற ஒரு ஊழியத்தை செய்கிறோம், அல்லது ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம். உற்சாகம் இல்லாமல் அதை செஞ்சால் என்ன ஆகும்? உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். அப்போ கர்த்தரை பிரியப்படுத்தும் போது அதுக்கு பலன் அதிகம். கர்த்தரை பிரியப்படுத்தலை, உற்சாகம் இல்லாமல் செய்கிறோம், ஏனோ தானோன்று ஏதோ கடமைக்கு செஞ்சு ஆகணும், வேறு வழி இல்லை, கர்த்தர் அடிச்சிருவார் என்று நம்ம செய்தால் அது நமக்கு பெரிய பலன் இருக்காது. பலன் இருக்கும், சின்ன பலன் தான் இருக்கும். தசம்பாகம் கொடுக்கலன்னா கர்த்தர் அடிச்சிருவார், சபைக்கு போகலன்னா கர்த்தர் அடிச்சிருவார், காணிக்க கொடுக்கலன்னா கர்த்தர் அடிச்சிருவார், ஊழியம் செய்யலைன்னா கர்த்தர் அடிச்சிருவார். இப்படி கடமைக்கு செய்தால், நிர்பந்தத்தில் கட்டாயத்தில் செய்தால், அவனவன் கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, மனப்பூர்வமாய் கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அது நமக்கு மனப்பாடமாக தெரிஞ்ச வசனம். அதுதான் இதுக்கும் பொருந்தும். விசனத்தோடையும் நம்ம ஏதாவது ஒன்று செய்ய முடியும், கட்டாயத்திலையும் ஏதாவது ஒன்று செய்ய முடியும், உற்சாகமாகவும் செய்ய முடியும். 3 விதமாக ஒரு காரியத்தை நம்ம செய்ய முடியும். உற்சாகமாய் செய்யும்போது தான் தேவன் பிரியமாய் இருக்கிறார். தேவன் பிரியப்படும்போது நமக்கு அதிகமான பெரிய பலன் கிடைக்கிறது. பலனை பற்றி இந்த விதைக்கிறவனுடைய ஓமானத்தில் பலனை பற்றி நம்ம பார்க்குறோம். 30, 60, 100 சிலருக்கு 30 மடங்கு பலன் கிடைக்கிறது, சிலருக்கு 60 மடங்கு கிடைக்கிறது, சிலருக்கு 100 மடங்கு பலன் கிடைக்கிறது. யாருக்கு 100 மடங்கு பலன் கிடைக்கிறது? உற்சாகமாய் செய்கிறவர்களுக்கு. அப்போ எதையும் நம்ம உற்சாகமாக செய்யணும், சந்தோஷமாக செய்யணும், மனப்பூர்வமாக செய்யணும். சிலர் சரி வேறு வழி இல்லை, மாட்டிக்கிட்டோம், செஞ்சிருவோம், கடமைக்கு செய்வாங்க. இன்னும் சிலர் துக்கத்தோடையே அழுதுகிட்டே செய்வாங்க, என்ன பண்ண, வேறு வழி இல்லை, செய்யலைன்னா ஆண்டவர் அடிப்பார், செய்யலைன்னா நரகத்தில் போட்டுருவார் என்று அழுதுகிட்டே செய்வாங்க. 51ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், அப்பொழுது பாதகருக்கு உம்முடைய வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் என்று சொல்கிறான். கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு ஒரு உற்சாகம் தேவை. 51ஆம் சங்கீதம் 12, 13 வசனங்கள். அதனால் எதை செஞ்சாலும், அதுவும் குறிப்பாக எதை செஞ்சாலும் மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கென்று செய்யுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அதுவும் கர்த்தருக்காக ஒன்று செய்யும்போது இது ஆவிக்குரிய காரியமாக இருக்குது. வேதம் வாசிக்கும் போது கூட வேதத்தை வாசிக்கலைன்னா இன்றைக்கி நாளே நல்லா இருக்காது என்று அந்த பயத்தில் வேதத்தை வாசிக்கிறத விட அந்த வேதத்தை அதை ஒரு ஆசையோடு வாசிக்கணும், ஒரு வாஞ்சையோட, ஒரு தாகத்தோட, சந்தோஷத்தோட அதை வாசிக்கிறது இருக்குது பாருங்கள். அதில் பலன் நிறைய உண்டு. ஒரு பிரசங்கத்தை தயாரிக்கும்போது சந்தோஷத்தோட, உற்சாகத்தோட அந்த வசனங்களை ருசித்து அதை தயாரிக்கிறது எப்படி இருக்கும்? சரி, என்ன பண்ண, பிரசங்கம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை, எதையாவது ஒன்று ஒரு பிரசங்கத்தை தயார் பண்ணுவோம் என்று பண்ணுவது எப்படி இருக்கும்? ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். எதை செஞ்சாலும், வீட்டு வேலையாக இருக்கலாம், வீட்டு வேலை கஷ்டம்தான்,
வீட்டு வேலை செய்கிறது ஒன்றும் சுலபம் அல்ல. அது ஒரு பெரிய பெருமையை கொடுக்கக்கூடியதில்லை. அதனால் பலர் வேறு வழி இல்லாமல் தான் வீட்டு வேலை செய்கிறாங்க. சிலர் தான் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாங்க. அது வீட்டு வேலை செய்கிறதா இருக்கட்டும், அல்லது நம்முடைய வெளி வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், எதை செஞ்சாலும் உற்சாகத்தோடு செய்யும்போது 100 மடங்கு பலன் கிடைக்கிறது. உற்சாகம் இல்லாமல் கடமைக்கு கட்டாயத்தின் பேரில் விசனத்தோடு செய்யும்போது 30 மடங்கு தான் கிடைக்கும். அதனால் நாமும் ஜெபிப்போம். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமென்.